தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் 2 மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார். திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார். திமுக அரசியல் எதிரி என்றால் அப்ப திமுகவுடைய கொள்கை இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. பாஜக கொள்கை எதிரி என்றால் பாஜகவின் அரசியல் இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருமாவளவன் பேட்டி கொடுத்திருந்தாங்க. திருமாவளவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருமாவளவன் ஒரு பெரிய கொள்கைவாதி, ரொம்ப பண்பாளர், பேச்சாளர், யாருமே அவதூறா பேச மாட்டாரு. அதே மாதிரி அண்ணங்கிட்ட இருந்து ஒரு வாயில தவறுதலான வார்த்தை கூட வராது. அந்த மாதிரி ஒரு கொள்கைவாதி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எங்க தளபதியை பத்தி. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கொள்கைக்கான ஆட்கள் கிடையாது, நாங்க அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு உண்டான உமிழ்நீரை கக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமண்ண உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. நீங்க கொள்கை சொல்றீங்களே, நீங்க உண்மையிலேயே சமூக நீதி ரொம்ப பற்றாளர் தான். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இருக்கிற கூட்டணியில ஒரே ஒரு ஜெனரல் தொகுதியில ஷெட்யூல் காஸ்டுக்கு ஒரு சீட்டை வாங்கிடுங்கண்ணே. அப்புறம் சமூக நீதி, கொள்கை இதெல்லாம் பத்தி பேசலானே. உங்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை ஷெட்யூல் காஸ்டுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு 1-2 கொடுத்துருக்காங்கண்ணே. அது இந்த பண்ருட்டி கிட்ட அவர் மினிஸ்டர் கணேசனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு யாருக்கும் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தமிழக வெற்றி கழகத்துல எத்தனை பேருக்கு தெரியுங்களாண்ணே? ஜெனரல், அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துல 3 பேருக்கு கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்கண்ணே. யாருன்னு சமூக நீதி இல்ல கொள்கையை பின்பற்றா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு நேரத்துல நீங்க ஜெனரல் சீட்டு கேட்குள்ள கலைஞர் வாயில என்ன வார்த்தை வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே? நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு சொல்லி கேட்ட கூட்டணி தானே இப்ப நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி கூட்டணி தானே. அதாவது நீங்க எங்களை பத்தி கொள்கையை பத்தியோ மற்றதை பத்தியோ பேசுறதா இருந்தா, ஒரே ஒரு ஜெனரல் சீட்டு 234 தொகுதியில ஒரு ஷெட்யூல் காஸ்டுக்கு சீட்டு வாங்கிட்டு கொள்கை கோட்பாடு மற்றது எதை பத்தி வேணாலும் பேசலானே. ஆனா எங்க தலைவர் கரெக்டா இருக்காருண்ணே. எங்களுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற மாதிரி எல்லாம் சமம்ன்ற அடிப்படையில தான் அங்க எங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாதுண்ணே. யாரு நல்லா ஒர்க் பண்றாங்க, யாரு நல்லா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காருன்னு எங்க தலைவர் தளபதி அவர்கள். நீங்க என்னன்னா கொள்கை பத்தி நீங்க பேசுறது தானே எனக்கு வருத்தமா இருக்கு. உங்க கூட்டணியில ஒரு ரிசர்வ் தொகுதி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த ஜெனரல் தொகுதி நீங்க ஜெனரல் தொகுதியில வாங்கி நீங்க நின்று காட்டுங்கண்ணே. நீங்க நின்று காட்டுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கறோண்ணே. நன்றிண்ணே.